இந்த கதையை கேட்கும்போது இது உண்மையா இல்லை பொய்யான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அந்த கிராமத்தில் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு போக பயப்படுவாங்க. அது தமிழ்நாட்டோட தென்பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமங்க. சுற்றி மலைகளும் அடர்ந்த மரங்களும் இருக்குங்க. ஒரு அமைதியான ஊர். பகலில் பார்க்கும்போது அந்த ஊர் ரொம்ப சாதாரண ஊர் மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் இருட்டிடுச்சுன்னா அந்த ஊரோட முகமே மாறிடுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப பழமையான ஒரு அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு நேராக பின்புறம் ஒரு சுடுகாடு. கோவிலும் சுடுகாடு இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதால அந்த ஊர் மக்கள் அந்த இடத்த போகாத இடம்னு சொல்லுவாங்க. இந்த கதையோட நாயகன் பேருங்க முருகன். பெயர் மாற்றப்பட்டிருக்குங்க. வயசு 32. அப்பா இல்லைங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. குடும்ப பாரம் முழுக்க இவர் மேலே தாங்க. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தவங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக அவன் வாழ்க்கை தலைக்கெலாம் மாறிடுச்சுங்க. வேலை சரியாக கிடைக்கல. கடன் கழுத்தை நெரிக்குதுங்க. வட்டிக்காரங்க தொல்லை தாங்க முடியலைங்க. ராத்திரியில் தூக்கம் வராமல் வீட்டு செவுத்தை பார்த்துட்டே இருப்பாராமாங்க. அவங்க அம்மா அப்பப்போ சொல்கிற வார்த்தை என்னென்னா, கடவுளை நம்புடா எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்களாமாங்க. ஆனால் முருகனுக்கு நம்பிக்கை மேலேயே நம்பிக்கை போயிடுச்சுங்க. அப்போ தான் அவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் தயங்கி ஒரு விஷயத்த சொன்னாருங்க. முருகா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் பண்ணுற பூஜை சில பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாருங்க. முதல்ல முருகன் இதை நம்பலைங்க. ஆனால் அவரோட கஷ்டம் அவரை அந்த பக்கம் தள்ளிடுச்சுங்க. அந்த மந்திரவாதியை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. கருப்பு வேஷ்டி, நெத்தியில் குங்குமம், கண்ணு பார்த்தாலே உடம்பு நடுங்குங்க. அவன் எதுவாக இருந்தாலும் நள்ளிரவில் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. இது சாதாரண சாமி கும்பிட்ற விஷயம் இல்லைங்க. இது ஒரு பலி பூஜை. ஒரு தடவை ஆரம்பித்தா பாதியில் நிறுத்தவே கூடாதுன்னு அப்படின்னு எச்சரித்து சொன்னாருங்க அந்த சாமியார். அன்றைக்கி ராத்திரி மணி சரியாக 12:43. ஊரில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அந்த சுடுகாட்டை ஒட்டின அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் பூஜை ஏற்பாடு நடக்குதுங்க. சுற்றி மரங்கள், பயங்கரமான அமைதிங்க. காற்று கூட சத்தம் போடாமல் வீசுதுங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் அங்கே தயாராக இருந்துச்சுங்க. ஒரு மனுஷனோட மண்டை ஓடு, கருப்பு கோழி, ஊசி குத்தின எலுமிச்சம்பழம், ரத்தம் கலந்த மஞ்சள், அப்புறம் எரியிற ஒரு எண்ணெய் தீபங்க. முருகனை ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார வச்சாங்க. அந்த மந்திரவாதி புரியாத பாஷையில் ஏதியோ மந்திரமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டதில் ரத்தம் உறைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. திடீர்னு காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சதுங்க. தீபம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. திடீர்னு முருகன் கத்த ஆரம்பித்தான். ஆனால் அது அவனோட குரல் மாதிரியே இல்லைங்க. வேறு யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சுங்க. நான் வரேன், என்னை கூப்பிட்டுக்கங்க, நான் வரேன்னு கத்துனாங்க. அங்கே இருந்தவங்களுக்கு பயம் வந்தாலும் பூஜையை நிறுத்தலைங்க. பூஜை முடிஞ்சதுன்னு அந்த மந்திரவாதி சொன்னாங்க, அடுத்த 7 நாளைக்கு யாருக்கிட்டையும் பேசாத, கண்ணாடி பார்க்காத, முக்கியமாக இந்த கோவில் பக்கமே வரவே வராதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் 5ஆவது நாள் முருகனோட நடவடிக்கை முழுக்க மாறிடுச்சுங்க. தனியாக சிரிச்சுட்டு ராத்திரி வீட்டை விட்டு வெளியே ஓடினாங்க. அவங்க அம்மா பதறி போய் கேட்டதுக்கு அம்மா கூப்பிட்றான்னு ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னாங்க. அன்றைக்கி ராத்திரி போனவன் தான் முருகன் திரும்ப வரவே இல்லை. இதை பார்த்து பயந்து அந்த ஊர் மக்களும் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது போக ஆடு மேடு எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருக்காங்க. சரியாக 7ஆவது நாளுங்க அந்த கோவில் பக்கத்தில் அவனோட செருப்பும் அந்த பூஜை பொருட்கள் மட்டும் கிடந்துச்சுங்க. அந்த தீபம் அப்பவும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஆனால் முருகன் அங்கே இல்லைங்க. இன்றைக்கி அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த மாதிரி ஆபத்தான பூஜைகளை எல்லோரையும் அனுப்பாதாமங்க. சில பேரை அந்த சக்தி தன் கூடவே வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை முருகன் இன்றைக்கி அந்த இருட்டில் அந்த சுடுகாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு என்னவோ.